சிம்மராசி சிம்மராசினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதத்திலே சோர்ந்து சோர்ந்து விழறோம் அப்படின்ற மாதிரி, திடீர்னு சோர்ந்து போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாம சிம்மராசினரை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலுமே நாம ரொம்ப எல்லா விதத்திலையும் ஒரு தேர்ந்த நபர் தான். எல்லா விதமும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லா விஷயத்திலையுமே நம்ம சுலபமாக நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிடுறோம். ஆனா இந்த ஒரு மாதம் எதையுமே ஃபேஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு ஃபீல் வருது. எல்லாத்துலயும் திடீர்னு ரொம்ப ஃபேட்டிக்கா இருக்கும், ரொம்ப எனர்ஜி லாஸா இருக்கு, உடம்பளவிலையும் சரி, காரிய தடைகள் அப்படின்ற மாதிரியான விஷயம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு பெரும்பாலான சிம்ம ராசினர் இந்த ஒரு மாதத்திலே கஷ்டப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா பார்த்தோம்னா பரிகாரம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லணும்னா, சூரியனை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. நமக்கு பக்கத்துல போய் பிடிச்சிக்க முடியாது. அதனால டெய்லி காலையில சூரியன் வரும்பொழுது அவரிடம் ஒரு 10 நிமிடமாவது கண்டிப்பான முறையிலே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், சூரியனுக்கு அர்க்கியம் இடுவது, சூரியனுக்கு விளக்கேற்றி வைப்பது, ஞாயிற்றுக்கிழமையிலே சூரியனை போய் தரிசனம் செய்து, அதாவது சிவன் கோயிலே சிவனை தரிசனம் செய்து நெய் விளக்காவது ஏற்றி வைத்து வருவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு விளக்கேற்றி வைத்து வருவது அப்படிங்கிறதுமே அதிகப்படியான ஒரு பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு மாசம் நம்ம சிம்மராசினருக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இது ஒரு பாசிங் கிளவுட்ஸா நினைச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தை மட்டும்தான் சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, இந்த ஒரு மாதம் இது மாதிரியான தடைகளும் ஒரு எந்த ஒரு விதத்திலுமே ஒரு ஃபாஸ்டா போயிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரியாக இருந்தா அதுவும் ரொம்ப ஸ்லோவாயிடுச்சு. சாதாரணமாவே ஏதோ ஒரு தடைகள் இருக்குன்றதுன்னா அந்த தடைகள் ஜாஸ்தியா இருக்குங்கிற மாதிரியான பல்வேறு விதமான ஒரு எண்ணங்கள் தோன்றக்கூடும். அது மாதிரியான விஷயங்கள் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான், இது ஒரு பாசிங் கிளவுட்ஸா நினைச்சுக்கோங்க. டக்குன்னு ஓடி போயிடும். ஒரு மாசம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அடுத்த ஒரு மாதம் உங்களுக்கு வேற மாதிரியான ஒரு நிலைமையாக மாறும். கண்டிப்பான முறையிலே ஜெனரிக்கான இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும். அதனால இந்த ஒரு மாதத்தை நீங்கள் பெரிய முடிவுகள் எதுவுமே எடுக்க வேண்டியது கிடையாது. உடல் ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஃபீவர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சோர்வு அப்படின்றது எதுவுமே எழுந்திருக்க முடியல, நிற்க முடியலங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு சில பேருக்கு வருது. எலும்பு வலி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு சில பேருக்கு வருதுன்னா உடனடியாக அதுக்கு உண்டான ஒரு மருத்துவரையும் பாருங்கள். நான் சொன்ன அந்த சூரியனை வழிபாடு அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு இல்லையா, அதுவே மிகப்பெரிய ஒரு மருத்துவராக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் நீங்கள் மறுத்து விடாதீர்கள். கண்டிப்பான முறையில் அதையும் செய்யுங்க.